நடக்கும் போது இப்படி ஒரு சைன் ஒன்று வச்சுப்பாங்க, 4-way control, wait here until green light show. இது இருக்கும். அதுக்கு கொஞ்சம் அங்கே தள்ளி அந்த டெம்பரரி டிராஃபிக் லைட் இருக்குண்ணே. ஓகே, நாங்கள் எங்கே நிற்க வேணும்? இந்த போட் இங்கே இருந்தால் நாங்கள் இங்கே நிற்போம், அங்கே நிற்போம். ஆனால் not at the traffic light. Traffic light கிட்ட பின்னுக்கு தான் நிற்கணும். என்ன first time எனக்கு படிப்பிச்சது. ஓகே, குட் ஞாபகம் இருக்குண்ணே. ஓகே, இந்த இதில் அது என்ன மேலுக்கு 4-way controlன்னு சொல்லியிருக்கு அந்த இதில் வந்து இதில் 4-way controlனா 4 டிராஃபிக் லைட் இருக்கு மேலே. இந்த ரோட்டுக்கு கொண்டு, அந்த ரோட்டுக்கு கொண்டு, ஆப்போசிட் ரோட்டுக்கு கொண்டு, லெஃப்ட்டுக்கு கொண்டு. அப்போ ஒவ்வொரு ரோட்டும் ஒவ்வொரு டைமில் தான் போகும். அப்போ நீங்கள் இதில் இந்த ஜங்ஷனில் ஆல்ரெடி டிராஃபிக் லைட் இல்லை, இந்த ஜங்ஷனை கண்ட்ரோல் பண்ணது இதுக்கு முதல் கிவ்வே லைன். இப்போ நீங்கள் கிவ்வே லைன் மாதிரி பிஹேவ் பண்ண தேவையில்லை. கிவ்வே லைனை ஓவர் ரைட் பண்ணியிருக்கு இந்த டிராஃபிக் லைட். இந்த டிராஃபிக் லைட் க்ரீன் அண்டேக்க நீங்கள் போகிறது தான். பெடஸ்ட்ரியன் அதுகளை பார்த்து போகணும். நான் நீங்கள் அந்த நார்மல் கிவ்வே லைனில் வாகனங்கள் வருதான்னு பார்த்து போகிற மாதிரி இல்லை, க்ரீன் அண்டா நீங்கள் போகிறது தான். ஓகேவா? குட். பார்ப்போம் எப்படி போகிறாரு பார்ப்போம். ஏன் இதில் இப்போ ஏன் இது டிலே ஆகுதுன்னு தெரியுது தானே? இந்த க்ரீன் வார்த்தை ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்றா விட்டு வரைக்கும் இப்படி 4-way control மேலுக்கு சில போல 3-way இருக்கு, மேபி சில போல 2-way இருக்கு. 2-way என்றால் கொஞ்சம் குயிக்காக வரும். 4-way சொன்னால் ஒவ்வொன்றும் முடிஞ்சு வர லேட் ஆகி கொண்டு போகும். அப்போ நாங்கள் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வரோம் லேட் ஆகும்னு சொல்லி மூவ் பண்ணுறாரு. என்ன ஓகே, நாங்கள் இப்போ தான் காண போகிறோம். க்ரீன் இதுக்கு நாங்கள் லெஃப்ட்டுக்கு போகிறோம். வெளியில் போய் கிவ்வே லைட் இருக்குது. நாங்களே கணக்கு எடுக்கிறல பார்க்குறல அப்படியே போகிறதா? நீங்கள் அங்கேயும் பார்க்கறது அப்படியே வர்றதா? முழங்கிட்டோ தர்சவா இந்த இதில் இப்படி தான் எடுக்கிறதா? இதில் வந்து அந்த கிவ்வே லைனுக்கு மதிப்பு இல்லை. இப்போ மதிப்பு வந்து டிராஃபிக் லைட்டுக்கு தான். ஓகேவா? நெக்ஸ்ட் டைம் எடுப்பீங்களா?